எல்லோருக்கும் வணக்கம். பிருந்தா சதீஷ்குமார் யூடியூப் சேனலில் நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, பீர்க்கங்காய் கூட்டு எப்படி செய்கிறது அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். பீர்க்கங்காய் கூட்டு செய்கிறதுக்கு நான் சிறுபருப்பை கொஞ்சம் அளவுக்கு, நான் 2 பேருக்கு செய்கிற அளவுக்கு தான் எடுத்திருக்கேன். இந்த அளவுக்கு எடுத்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன். இதில் இப்போது வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு பெரிய வெங்காயம். எனக்கு காரம் நான் அதிகமாக சாப்பிடுவேன் அப்படின்றதுனால நான் ஒரு 7-8 பச்சை மிளகா நீட் வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு பீர்க்கங்காய். இந்த பீர்க்கங்காய் நம்மளோட கொடியில் காய்ச்ச பீர்க்கங்காய். இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், தக்காளியை இந்த சிறுபருப்பில் சேர்த்துக்கலாம். பச்சை பயிறுன்னு சொல்லுவாங்க, சிறுபருப்புன்னு சொல்லுவாங்க. இதை நம்ம வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம். இப்போது சேர்த்தாச்சு. இதில் நம்ம கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். வாசனை நல்லாயிருக்கும். அப்புறம் கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு 3 பூண்டு பல் சேர்த்துக்கிறேன். நான் தோலோடு சேர்த்துக்கிறேன். தோல்லையும் பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்றதுனால நான் தோலை உரிக்காமல் அப்படியே சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம கேஸை ஆன் பண்ணி இதை கொதிக்க வச்சிடலாம். பீர்க்கங்காவை நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். பீர்க்கங்காய் கொஞ்சம் முத்தி இருக்குது, உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். கொஞ்சம் நாராக இருக்குது. பிஞ்சு பீர்க்கங்காவாக இருந்தால் டேஸ்ட் இன்னுமே அதிகமாக இருக்கும். சாப்பிடும்போது அந்த நார் நம்மளோட வாயில் படாமல் இருக்கும். பீர்க்கங்காவை கட் பண்ணி நம்ம இப்போது கொதிக்கிற அந்த கலவையில் சேர்த்தாச்சு. இப்போது இது எல்லாமே நல்லா கொதிக்கட்டும். நான் மஞ்சத்தூள் சேர்க்குறத காட்டுறதுக்கு மறந்துட்டேன். மஞ்சத்தூள் சேர்த்து இப்போது நல்லா கொதிக்க வச்சாச்சு. இன்னும் கொஞ்சம் சிறுபருப்பு வேகட்டும். நல்லா வெந்து வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும். பீர்க்கங்காவை நம்மளோட முடி கிரே ஹேராக பிளாக் ஹேராக மாற்றுறதுக்கும் யூஸ் பண்ணுவாங்க. பீர்க்கங்காய் கூட்டு நம்மள இட்லி, தோசை, சப்பாத்திக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுவும் நம்ம வீட்டில் காய்ச்ச பீர்க்கங்காவை சமைக்கும்போது அது ஒரு தனி விதமான சந்தோஷமும் கூட இருக்குது. இப்போது இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். நான் கடாயை வச்சுட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் நான் 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்க போகிறேன். 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்தாச்சு. கடுகு பொரிஞ்ச உடனே கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சு முடிஞ்சாச்சு. வெங்காயத்தை சேர்த்துடலாம். கொஞ்சமாக வெங்காயம் போதும். வெங்காயம் லைட்டாக வதங்கினதுக்கு அப்புறமா இதில் கொஞ்சம் கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். லைட்டாக வதங்கியாச்சு. இப்போ நம்ம கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்து வதக்கி கொஞ்ச நேரத்தில் நம்ம அந்த சிறுபருப்பு வேக வச்சுருக்க தண்ணியை மட்டும் இதில் இருத்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் ப்ரௌனிஷ் கலராக வரதை நீங்களே பார்க்குறீங்க. இப்போது இதில் நம்ம அந்த எடுத்து வச்சுருக்க சிறுபருப்பெல்லாம் போட்டு வேக வச்சுருக்க அந்த தண்ணி மட்டும் நம்ம இருத்துக்கலாம். தண்ணி மட்டும் இருத்தாச்சு. இப்போ இந்த சிறுபருப்போடு இருக்கிற பீர்க்கங்காவை நல்லா கடைஞ்சி விட்டுக்கலாம். முழுசாக இருந்தால் குழந்தைங்களும் சாப்பிட மாட்டாங்க, பெரியவங்களுக்கும் அது பீர்க்கங்காய் அப்படின்றது அவ்வளோ சீக்கிரமாக சாப்பிட மாட்டாங்க. இப்படி நம்ம கடைஞ்சி பீர்க்கங்காய் அதில் இருக்கிறதே தெரியாமல் நல்லா கடைஞ்சி கொடுக்கும்போது அது பீர்க்கங்கான்றது தெரியாமலே அதோட சுவையில் சாப்பிடுவாங்க. நான் அப்படி தான் எங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். நல்லா கடைஞ்சாச்சு. இந்த அளவுக்கு கடைஞ்சி விட்டால் போதும். இப்போது இதில் நம்ம அந்த கடுகு தாளித்த கலவையை சேர்த்துடலாம். சேர்த்து ஒரு கொதி வந்ததும் ஆஃப் பண்ணிடலாம்.
கடுகு தாளித்த கலவையை சேர்த்தாச்சு. நல்லா கிளறி விட்டுட்டு, எனக்கு குழம்பு வந்து ரொம்ப கெட்டியாக இருக்கிறதுனால சீக்கிரமாக அடிப்பிடிச்சிரும். அதனால் கொஞ்சம் கை வச்சு சிம்மில் வச்சு கொஞ்சமாக வந்து கிளறி விட்டுட்டே இருக்கணும். நல்லா கொதிச்சாச்சு. நான் உப்பு சேர்க்க மறந்துட்டேன், உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்ந்து கலந்து விட்டாச்சு. நம்மளோட பீர்க்கங்காய் கூட்டு ரெடி. இப்போ இதை நம்ம பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பார்க்குறதுக்கே வந்து செம்ம கலர்ஃபுல்லான நம்மளோட பீர்க்கங்காய் கூட்டு வந்து தயாராகிடுச்சு. இது சூடான சாதத்துக்கு சாப்பிடும்போது கொஞ்சம் நெய் விட்டு சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து இன்னுமே ரொம்ப அருமையாக இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்திக்கு கூட இதை சாப்பிடலாம். என்னங்க, நம்மளோட பீர்க்கங்காய் கூட்டு ரெசிபியை பார்த்து என்ஜாய் பண்ணிங்களா? நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்மளோட சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் போடுற வீடியோஸை லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.